வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ரொம்ப தூரம் மனுஷங்க யாரும் ரீச் பண்ண முடியாத ஒரு மேஜிக்கல் ஓஷன் இருந்துச்சு. அந்த ஓஷனில் இரவு நேரத்தில் ஸ்டார்ஸோட லைட் வாட்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி மொத்த கடலும் டைமண்ட் மாதிரி மின்னும். அந்த ஓஷனுக்குள்ள ஒரு சின்ன மேஜிக்கல் ஃபிஷ் இருந்துச்சு. அவ பேர் நீலு. நீலுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தது. அவ சந்தோஷமா இருக்கும்போது அவ ஸ்கேல்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும். ஆனா அவ சோகமா இருந்தா அந்த லைட் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். நீலு எப்பவுமே யோசிப்பா, எனக்கு டால்ஃபின் மாதிரி ஜம்ப் பண்ண முடியல, மர்மைட் மாதிரி மேஜிக்கும் இல்லை, சீ டிராகன் மாதிரி பவர்ஃபுல்லும் இல்லை. அதனால அவ டெய்லி அவளை கம்பேர் பண்ணிட்டு சோகமா இருப்பா. ஒரு நாள் ஓஷனோட டீப்பஸ்ட் பிளேஸ்ல இருந்த மேஜிக் மூன் ஷெல் சடன்லி க்ளோ ஆச்சு. அதில் இருந்து ஒரு சாஃப்ட் வாய்ஸ் கேட்டது. நீலு, நீ உண்மையான மேஜிக்கை கண்டுபிடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டுச்சு. நீலு கொஞ்சம் பயந்தாலும் ரெடி அப்படின்னு சொன்னான். மூன் ஷெல் சொல்லிச்சு, மூன்லைட் கேவ்க்கு போ. ஆனால் அந்த ஜேர்னி ஈஸி இல்லை. நீலு உடனே அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணினா. முதல்ல அவள் ஷேடோ ஜெல்லிஃபிஷ் ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணினா. அங்கே ஜெல்லிஃபிஷ் எல்லாம் பிளாக் ஸ்மோக் மாதிரி இருந்துச்சு. அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே சொல்லிச்சு, நீ வீக், நீ திரும்பிப்போ அப்படின்னு. நீலு பயந்தாலும் இல்லை, நான் ட்ரை பண்ணாமல் விட மாட்டேன்னு தைரியமாக ஸ்விம் பண்ணனான். உடனே அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் ரெயின்போ லைட்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அவ விஸ்பரிங் சுழலை ரீச் பண்ணனா. அந்த சுழல் டெய்லி நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் பேசும். உன்னால் முடியாது, நீ லேட், நீ ஸ்பெஷல் இல்லை. நீலு இதை கேட்டு கொஞ்சம் அழுதா. ஆனால் அவ அம்மா சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துடுச்சு. உன் மனசுக்கு நீ சொல்கிற வார்த்தை தான் உன் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணும். அதனால் நீலு சத்தமாக சொன்னான், நான் முடிப்பேன், நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு. உடனே அந்த சுழல் சைலண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலி மூன்லைட் கேவ் ரீச் பண்ணினான். அங்கே ஒரு கோல்டன் கிறிஸ்டல் ஃபிஷ் ஃபேரி இருந்தா. ஃபேரி சிரிச்சிட்டே கேட்டா, நீலு, உனக்கு என்ன மேஜிக் பவர் வேணும்னு. நீலு யோசிச்சு சொன்னான், எல்லாரும் மாதிரி பவர்ஃபுல் ஆகணும்னு. ஃபேரி சிரிச்சிட்டே சொன்னான், நீ ஆல்ரெடி பவர்ஃபுல் தான். நீலு கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஃபேரி அவ டெய்லை டச் பண்ணதும் நீலு ஸ்கேல்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ளூ கேலக்ஸி கலர்ஸில் க்ளோ பண்ண ஆரம்பிச்சுது. ஓஷன் மொத்தமும் லைட் ஆயிடுச்சு. ஃபேரி சொன்னான், உன் மேஜிக் ஜம்ப் பண்ணுறதுல இல்லை, ஃபைட் பண்ணுறதுல இல்லை. உன் மேஜிக் இருட்டில் இருக்கிற யாரோட நம்பிக்கையும் திரும்ப லைட் பண்ணுறது தான். அதே நேரத்தில் ஓஷனில் சோகமாக இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாரும் நீலுவோட லைட் பார்த்து தைரியமாக ஃபீல் பண்ணாங்க. பயந்த ஆமை ஒன்று ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு லோன்லி சீஹாஸ் சிரிக்க ஆரம்பிச்சது. சின்ன ஸ்டார் ஃபிஷ் திரும்ப ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சது. அப்போதான் நீலு புரிஞ்சுக்கிட்டா, ரியல் மேஜிக்னா மற்றவங்க லைஃப்பில் நம்பிக்கை லைட்டை எரிய வைக்கிறது தானே. அந்த நாளில் இருந்து இரவு வரும்போதெல்லாம் நீலு ஓஷன் முழுவதும் ஸ்விம் பண்ணுவா. அவள் ஸ்கேல்ஸில் இருந்து வர்ற மேஜிக்கல் லைட் சோகமாக இருக்கிற எல்லா சீ கிரியேச்சர்ஸோட ஹார்ட்டில் ஹோப் கொடுக்கும். அதனால் எல்லா சீ கிரியேச்சர்ஸும் அவளை த ஃபிஷ் ஆஃப் ஹோப்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. உன்கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் மேஜிக் உன் டேலண்ட் இல்லை, உன் கைண்ட்னஸும் உன் கான்ஃபிடென்ஸும் தான். நீ உன் லைட்டை நம்பினா உன் லைஃப் மட்டும் இல்லை, வேறு யாரோட லைஃப்பும் பிரகாசமாக மாற்றலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.